ஸ்ரீ, பேகை வாங்கிட்டு காலேஜ் கிளம்பு. மணி ஆயிடுச்சு பாரு. அம்மா கொஞ்சம் பணம் கொடு. அங்கே டேபிள் மேலே 100 ரூபா வச்சுருக்கேன் பாரு, எடுத்துகிட்டு போ. 100 ரூபாய் இல்லை, 5000 ரூபாய் வேணும். 18 வயசு பொண்ணுக்கு 5000 ரூபா செலவுக்கு என்னடி இருக்கு? என்கிட்ட கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்கள் அப்பா சம்பாதிக்கிறது, நான் எவ்வளோ கேட்டாலும் நீ கொடுக்கணும். பத்திரமா இருக்கட்டுமே தான் உன்கிட்ட கொடுத்துருக்காரு. கேட்டால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது மட்டும்தான் உன் வேலை, அதை மட்டும் செய். 5000 ரூபாய்க்கு என்ன செலவுன்னு சொல்லுமா? காலேஜில் ஃபீஸ் எதாவது கட்டணுமா? நீ போறியே பஸ்ஸு, அதுக்கு ஏதாவது பணம் தரணுமா? அப்படின்னா சொல்லு, அம்மா தரேன். ஆனால் அதெல்லாம் தான் நாங்கள் மாதம் மாதம் கொடுத்துட்றோமே, அப்புறம் எதுக்கு உனக்கு 5000 ரூபா? உன் பணம் மாதிரி கேள்வி கேட்குற? எங்கள் அப்பா பணம், கேட்டால் கொடு. கொடுத்துட்டு உன் வேலைக்கார வேலையை போய் ஆரம்பிப்போ. கரெக்டு தாம்மா. இந்த வீட்டில் மட்டும் நான் வேலைக்கார வேலை செய்யாமல் இருந்திருந்தேன்னா டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு, 3 வேளை சாப்பாடு எதுவுமே உனக்கு கிடச்சிருக்காது. அழுக்கு வீட்டில் அழுக்கு துணியோட கடந்திருப்ப, பசியும் பட்னியுமா. ராதா, இப்போயாவது அப்பா மேலே இருந்த கோவம்லாம் போயிடுச்சாமா உனக்கு? சாரிப்பா, நான் அப்படி அன்னைக்கு கோவப்பட்டிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லம்மா, போனதெல்லாம் போகட்டும். இனிமேவாவது அப்பாவுக்கு துணையா அப்பா கூட இருப்பீங்களம்மா? கண்டிப்பா அப்பா, உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். இனிமேல் நான் உங்களையும் அக்காவையும் அக்கா குழந்தையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம் ராதா. சரி, நீ வீட்டுக்கு போ. அங்கே கல்லால் சாவி வச்சிருக்கேன் பாரு, வீட்டு சாவி எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போமா. அப்பா நைட்டு வந்துடுறேன். இல்லைப்பா, நானும் உங்கள் கூடவே இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கணக்கெல்லாம் பார்த்துட்டு கடையை மூடிட்டு போகலாம். சரிங்களாப்பா? ஏம்மா நீ கஷ்டப்படுற? நேற்று தானே ஊர்லேருந்து வந்த. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. சுமதி சொன்னான், அங்கேயும் கோமதி எல்லாம் வந்திருக்காங்களாமே. ஆளுங்க இருக்கனால அங்கே எதுவும் தூங்கிக்க முடியாது. நீ வீட்டுக்கு போய் தூங்குமா, நாளையிலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்பா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா. உங்களை தனியாக விட்டாதாப்பா எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு. சரி, பின்ன என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்தா அதுலேருந்து மாற மாட்டா. சரிம்மா, நம்ம சேர்ந்தே போவோம். நீ போய் கல்லால் உட்காரு. இல்லைப்பா, ஏதோ ஸ்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் அது என்ன ஏதுன்னு பார்க்குறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, பின்ன நீ அந்த என்னன்னு கவனி. நான் இங்கே எந்தெந்த பொருள் இல்லையோ அதெல்லாம் எழுதி தரேன். அதுலேருந்து இங்கே கொண்டு வந்து ரீஃபில் பண்ண சொல்லலாம். இல்லைப்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணை வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன். நீங்கள் போங்க. வீட்டில் தனியாக ஒருத்தி இருக்காளே, போனால் சீக்கிரமாக வருவோன்னு என்னை பற்றி 2 பேருக்குமே நினைப்பே இருக்க மாட்டேங்குது. பொண்ணு, எங்களை தான் ரொம்ப புகழ்ந்து பேசுகிற போல. என்ன மாமா அப்புறம் காலையில் போகிறீங்க, சரி வீட்டில் ஏதாவது வேலை பார்க்கலான்னு பார்த்தா துணி துவைக்க மிஷினு, பாத்திரம் கழுவ மிஷினு, அட வீடையாவது பெருக்கலான்னா அதுக்கு கூட ஒரு மிஷினை வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த மிஷின்களோட இருந்து இருந்து நானும் மிஷினாக மாறிடுவேன் போல. அப்புறம் எங்க அக்கா கிட்ட எங்க அக்கா பொண்ணு மகாராணி மாதிரி பாத்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன். பாத்துக்க வேணாமா பொண்ணு? மகாராணி கூட என்ன மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க போல. ஒரு வேலை கூட பார்க்காம இந்த செல்லையும் டிவியும் பார்த்து பார்த்து என் மண்டை தான் வலிக்குது. சமைக்கலான்னு பார்த்தா சோறு திங்க கூட வர மாட்டீங்க. எனக்கு ஒருத்திக்கு என்ன சமைக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன் தான் 2 பேரும் இப்படி பண்றீங்களோ? பொண்ணு, இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு நீயே சொல்லு. இது கேள்வி. இப்படி கேளுங்க மாமா. நம்ம அஜய்க்கு சட்டப்புட்டுன்னு ஒரு பொண்ணை பாருங்க. அவ கல்யாணம் பண்ணி வந்தானா எனக்கும் ஒரு துணையாச்சு. அம்மாவும் இங்க வரதா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ஆளும் பேருமா இருந்து வீட்டை பார்த்துக்குவோம். பிஸ்னஸே இப்போதாக்கா ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்னும் தொடங்க கூட இல்லை. அதுக்குள்ளே கல்யாணம் அது இதுன்னு பேசாதக்கா. என்னால் இப்போதைக்கு என் பிஸ்னஸில் மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும். கல்யாணத்தை பற்றிலாம் நான் இன்னும் யோசிக்கவே இல்லைக்கா. பொண்ணு பார்க்கறதுனா பூ பறிக்கிற கதை நினச்சியா? உடனே பறித்து தலையில் வச்சுக்கிறதுக்கு. இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துலேயோ நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீ செட்டில் ஆகிட மாட்டியாடா? கண்டிப்பாக இல்லைக்கா. நான் செட்டில் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது டைம் எடுக்கும். நீ தான் அம்மா வரேன்னு சொல்கிறாங்கல்ல, நான் வேணா அம்மா கூப்பிட்டு வரேன். அம்மாவை இங்கே வச்சுக்கோ. பொண்ணு, அஜய் சொல்றது கரெக்டு தான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். நீ பாக்குற மாதிரி பாரு. நல்ல பொண்ணா இருந்தா அப்ப நம்ம அஜய்கிட்ட பேசிக்குவோம். இப்போதைக்கு அவன் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண விடு. என்ன மாமா, என் பக்கமும் கோல் போட்டுக்கிறீங்க, அக்கா பக்கமும் கோல் போட்டுக்கிறீங்க. 2 பேர்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லியிருக்கீங்க போல. நீயும் கஷ்டப்படக்கூடாது அஜய், பொண்ணும் எனக்கு கஷ்டப்படக்கூடாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே நான் பதில் சொல்லணும். அப்படி சொல்லுங்க மாமா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு பார்க்குற வேலையை ஆரம்பிக்கிறேன். நல்ல பொண்ணாக இருந்தா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தா
நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன், நீங்கள் அஜயை ஒத்துக்க வைக்கணும். இது உங்களோட பொறுப்பு. நல்லா 2 பேரும் சிங்சாங் போட்டுக்கிறீங்க ஆளுக்கு மாற்றி மாற்றி. என்னவோ மாமா, என்னமோ பண்ணுங்க. இப்போதைக்கு நான் என் பிஸ்னஸை பார்க்குறேன். நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்டா உன்னை அப்படியே விட்டுருவேனா? எப்போ கிளம்புறேன்னு முதல்ல சொல்லு. முடியாதுங்க அத்தை. விக்ரம் வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். விக்ரம் என்னை போன்னு சொல்லட்டும், நான் போயிடுறேன். அவ்வளோதானே? அப்போ இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நீ இந்த வீட்டை விட்டு போகிறது உறுதி. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. கண்டிப்பாக இல்லை அத்தை. என் விக்ரம் நீ போகணும்னு என்றைக்கும் சொல்ல மாட்டார். நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. விக்ரமை பற்றி தெரிஞ்சுமே நீ இப்படிலாம் எந்த நம்பிக்கையில் பேசுகிறேனே எனக்கு தெரியலானோ. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி, உன் நம்பிக்கை உனக்கு. அவன் அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன்? அத்தை, உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை முதல்ல எனக்கு சொல்லுங்க அத்தை. உங்கள் அப்பா அம்மாவை விட்டு வீட்டம் பண்ணிட்டு வந்தப்ப நான் தாம்மா உன்னை ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். 5 வருஷமா இந்த வீட்டில் தான் நீ வாழ்கிற. சண்டையெல்லாம் வருது தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் என் பையனுக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ என் பையனுக்கே உன்னை பிடிக்கல, அது நல்லாவே தெரியுது. அதனால தாம்மா உன்னை போக சொல்கிறேன். விக்ரம் வந்தார்னா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அத்தை. வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை. போனால் டெய்லி என்ன சண்டை நடக்குமோ என்ன நடக்குமோன்னு யோசிச்சு நான் ஒரு வழி ஆயிட்டேன். செவனேன்னு இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட வேண்டியது தான். வேண்டாம், அம்மா தேடுவாங்க. அம்மாவுக்காகவாவது நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும்.